இவன் ரொம்ப நேரமாக வந்து இங்கே நின்றுருக்கான். இவனுக்கு பக் ஆயிடுச்சு ப்ரோ. இவன் நான் சீரியஸ் காட்டிருக்கான். புக் போடுவோம். ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இது யாரான்னு பார்த்தா குரங்கு பையன் கைஸ். நான் இது பேண்டா பையன். இது வந்து பழைய ஐடி. நான் சொன்னேன்ல ஒரு வீடியோ, போன வீடியோ சொன்னேன் நினைக்கிறேன். இன்னைக்கு காலைல தான் போட்டேன் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இது என்னுடைய பாட் ஐடின்னு. அந்த பாட் ஐடியிலே வந்து நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வால்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்றால் இது இருக்குது ட்ரெஸ்ஸு. எக்யூப் பண்ணுறது கொடுத்தா எக்யூப்பே ஆக மாட்டேது. ஏன்னே தெரிய மாட்டேது எனக்கு. இதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான். ஒரு டெஸ்ட் ஆகிட்டு ஒன்றும் ஒரு சிஎஸ் ரேங்க் ஒன்று போவோம். என்ன நண்பர்களே சொல்கிறீங்க? போவோம். அப்புறம் என்னமோ வரேன்னு சொல்லிட்டான்ப்பா அவன். சரி அதுக்குள்ளே வந்துடுவான். அப்படியே நம்ம இதுவும் வந்து முடிச்சிடலாம். ஸோ சம்மன் இஸ் காலிங். இவன் கால் பண்ணுறான். ஒரு நிமிஷம். ரைட்டு, கால் கட் பண்ணிட்டான். என்ன எடுக்கலாம்? சூரியன் எடுக்கலாமா? என்ன ஃபோன் போட்டே இருக்க? ஒரு நிமிஷம் கைஸ் சொல்கிறான். ஏய் ஃபோனை போட்டு கட் பண்ணுறான் கைஸ். வெறுப்பேற்றிட்டு இருக்கான் போல. என்னடா ஃபோனை போட்டு ஏன்டா கட் பண்ணுகிற? கேம் விளாட்ருக்கேன். என்ன விஷயம்? 2 வாட்டி ஃபோனுக்கு சொல்லு. என்ன விஷயம்? எங்கே என்ன சாப்பிட்ட? கேஎஃப்சியா? இன்றைக்கி வந்து ஆஃபர்லாம் போடுறாங்களாம். அதான் நானும் கேட்கலாமான்னு நினச்சேன். காசு இருக்கா உங்ககிட்ட? சரி போகலாமே. சரி போகலாம். போகலாம். ஒரு ½ கழிச்சு வா. ½ கழிச்சு வா கைஸ். என்னடாண்ணா கேஎஃப்சி போகலான்னு இருக்கேன். ஏய் என்ன போட்டானுங்கடா. கேஎஃப்சி போகலான்னு இருக்கேன் கைஸ். இப்போ தான் ஃப்ரெண்டாக ஃபோனை போட்டு கேஎஃப்சி போகலாம் வா ப்ரோன்றான். ரைட்டு கைஸ், நீங்கள் என்ன பண்ணுங்க குஜால் பண்ணுங்கள். நீங்கள் வெனஸ்டேல அதனால் கேஎஃப்சியில் ஆஃபர் போட்டிருக்கானுங்க. ஸோ அதுக்கு போகிறேன் நான். எப்படி மஜாவா? அப்படியே நான் ராவாவே அப்லோட் பண்ணலான்றேன். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ராவாவே அப்லோட் பண்ண போகிறேன் நான். அப்புறம் லைவ் போடலாமா? லைவ் போடுறது நம்ம பிசி இன்னும் செட் ஆகலை கைஸ். என்னடாண்ணா லைவ் போனோன்னா நம்மக்கிட்ட வந்து மட்டமான கார்டு இருக்குது. நல்ல கார்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு 13,000 கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கார்டு வச்சுக்கிட்டு லைவ் போட முடியாது. என்ன கார்டுன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? 6500 6500 தான் இருக்குது. XT தான் இருக்குது. RX டே பாம்பு போட்டு அடிக்கிறான். பாம்பு க்ரீனாக தடா நீ டேய். ஸோ அந்த கார்டு தான் இருக்குது. அந்த கார்டை வச்சு நம்மளால் வந்து லைவ் போட முடியாது. ஸோ பட் லைவ் எல்லாருமே ஸோ லைவ் எல்லாருமே வந்து பார்ப்பாங்களா என்ன கதை எனக்கு தெரியல. ஸோ அந்த கேம் பிளே வந்து போட்டால் யாராச்சும் பார்ப்பீங்க கண்டிப்பாக அப்படிங்கிறத வந்து நான் வந்து கருதுகிறேன். போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் ஃபேஸ் கேம் போடலாமா சொல்லுங்கள். ஃபேஸ் கேம் நீங்கள் போடணும் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குத்துடலாம். ஃபேஸ் கேம் வச்சு வீடியோ போடுவேன். வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணிடலாம். ரைட்டு. அப்புறம் வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணுங்க. தம்ப்நெயில் எதில் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் குரங்கு பையனுக்கு ஒரு ஹெல்ப்பு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப்பு எனக்காக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது. என்னடானா இந்த இதில் வந்து கேரக்டர் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கைலைனர் இருக்குது. ஓகே இந்த மண்டடி ஒன்று ஊந்துரு. மண்டடி போட்டு செத்துரு. ஐயோயோ மவுசை போட்டு தட்டாத. மவுஸ் உடச்சுனா காசு வாங்க முடியாது. காசு இல்லை நண்பர்களே. மவுஸ் வச்ச காசு நம்ம மவுஸ் வாங்க முடியாது. ரைட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன் நண்பர்களே. வெஸ்ட்டு வாங்கினதுக்கு நான் வந்து இது வாங்கிடுவேணும். அப்போ என்னது கன்று வாங்கிடுவேன். கன்னே வாங்காமல் வெஸ்ட்டு மட்டும் வாங்கிட்டேன். இந்த மாதிரி பாக்கா மாதிரி நிறைய வாட்டி பண்ணுவேன் நான். பாக்கானா ஒன்றும் இல்லை, ஜப்பனீஸில் பைத்தியக்கார மாதிரி. புரியுதா? பாக்கா நருட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். நருட்டோ நிறைய பேர் பார்ப்பீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நருட்டோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி இவனுங்கிட்ட பேசுமா? ஹலோ பாய், அல்லாஹ் தேதோ பையா. யாரா சாலா நீ இந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் தேதோ பையா அப்படி சொன்னது அப்படின்னு கேட்பானுங்க. ஜெஸி லைவ் ஜாசி என்ன வாட் எவர் இட் இஸ். சாங் ஐயோ
கிரனேட்டை போட்டு காவ அடிக்கிறானுங்க. இவ்வளோ கேவலமாக கிரனேட் போட்டுருங்க, எவனே தெரில அவன். அவ்வளோதான் கதை முடிச்சு விட்டானுங்க. சரி, நான் வந்து இன்னொரு வீடியோவில் வரேன், ஓகேவா? இன்னொரு வீடியோவில் வந்தாச்சு நல்லா அடிக்க முடியுதா அப்படின்னு நானும் ட்ரை பண்ணி போடுறேன். முடிஞ்சால் மாஸ் பண்ணலாம், முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஆனால் கண்டிப்பாக வந்து என்னோடய கேம் பிளேயில் ஒரு அப்கிரேட் தெரியும் அப்படிங்கிறத நான் வந்து கருதுகிறேன். கண்டிப்பாக என் கேம் பிளேயில் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு அப்கிரேட் வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ரைட்டா? ஸோ இப்போ வந்து பிசியில் ஆடுறது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்தாலே தெரியுது. முட்டைக்கு வந்து 3 அப்படிங்கிற சதவீதத்தில் அடி கேவலமாக வாங்கின்னு இருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து அடி மட்டும் வாங்கிட்டே இருக்க மாட்டேன், அடி கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் அது கொஞ்சம் நாள் ஆகும், ஏன்னா பிசியில் இனிமேல் தான் நான் கற்றுக்கிட்டு வெறியாடணும். பார்த்தீங்கன்னா கிரனேட்லாம் போட்டு சாவடிக்கிறானுங்க அவனுங்க. வந்து அவன் கதை முடிச்சு விட்டானுங்க, அவ்வளோதான். சரி நண்பர்களே, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவோட எக்ஸ்ட்ரா முடிச்சிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டாஸ்க் என்னென்னா, இதேமாதிரி நான் அடிக்கடி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் அதே போல் என்னென்னா, நான் பிசியில் வந்து விளையாட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் பிசியில் வந்து நல்லா ஆடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த சீரீஸு, புரியுதா? சரி வட்டா, சரி பை. இந்தாங்க ஃப்ரீ ஃபயர் அமௌண்ட் ஒன்று போட்டு விட்றேன், டாட்டா, போயிட்டாங்க. இந்தா அப்படி பை, வட்டா.